தமிழகத்திலேயே முதன்முறையாக சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு நுண்துளை மூலம் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 56 வயதான சங்கிலி என்பவர் தொண்டை குழாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தமிழகத்திலேயே முதன்முறையாக நுண்துளைகள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வெட்டி எடுத்து மீண்டும் உணவுப்பை தொண்டை குழாயுடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர் சிறு தழும்புகளுடன் விரைவில் குணமடைவார் எனவும், காயங்கள் ஆறிய பின்னர் வழக்கம் போல் உணவுகளை உட்கொள்ளலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கம்ப்ளீட் லாப்ரோஸ்கோப்பியா எந்த ஒரு ஓப்பனிங்கோ வயிற்றுலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ எந்த ஒரு ஓப்பனிங்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக லாப்ரோஸ்கோப்பியில் கேன்சர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இறைப்பையை கொண்டு போய் வாய்ப்பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால பேஷண்ட் கம்ப்ளீட்டாக கேன்சர்லேருந்து க்யூர் ஆகிட்டாரு. இப்போ அவர் நல்லா நார்மலாக சாப்பிட முடியுது, எல்லாமே சாப்பிட முடியுது. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில்